சுவாமிக்கு உருவமே கிடையாது, அமூர்த்தம், நிஷ்கலர்னு சொல்றோம். நிஷ்கலம் சகலமாகிறது எதுக்காக? தியான பூஜா நிமித்தம் ஹி நிஷ்கலம் சகலம் பவே. தியானம் பண்ண எங்கேயும் இருக்கார் கடவுள்னு. சுவாமிக்கு 2 லட்சணம், ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு. ஸ்வரூப லட்சணம்னா எங்கேயும் இருப்பார், எப்படியும் இருப்பார், எல்லாமா இருப்பார். அப்படின்னா நம்ம எப்படி பூஜை பண்ண முடியும்? ஸ்வரூபம்னா விசேஷமா அங்க என்ன அர்த்தம்னா எல்லா ஸ்வரூபம்னா தன்னுடைய ஸ்வரூபம் எல்லாமா இருக்கார். தடஸ்த லட்சணம்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னா அது ஸ்வரூப லட்சணம். நிலவு உலாவிய நீர் மலி வேணியன்னா அது தடஸ்த லட்சணம். அதுபோல கடவுள் எங்கேயும் இருக்காருன்னா நான் எங்க பூ போடுறது? ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும். கும்பமூர்த்தியா மண்டல மூர்த்தியானா இதுல இருக்கார், சிவலிங்கமா இதுல இருக்காருன்னு சுட்டி காட்ட முடியும். பாம்பு எங்க இருக்குன்னா புத்துல தான் காட்ட முடியும். புத்துக்குள்ள அது எந்த முகமா எப்படி வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். இருக்கிற இடத்தை சுட்டி காட்டணும். அப்பதான் நாம் அதுல வழிபாடு பண்ண முடியும். அதனால லட்சியம் மூர்த்தவு சிவாந்த தத்துவ கர்ப்பாத்வ வியாபினம் சர்வதா சிவம் சாந்ததீத கலா சீர்ஷம் சாந்தி வக்ரசரோருகம் வித்யா விதத வக்ஷோஜம் நிவர்த்திர் ஜானுள் மண்டலம் புவனாத்வா தனூருகம் வர்ணத்வங் மந்திர ருதிரம் பதமாம்ச விராஜிதம் தத்வா அஸ்தி மஜ்ஜா சுக்லாதி தியானம் சத்போக மோக்ஷதம். இப்படிப்பட்ட தியானம் இருக்கே அது சத்போக மோட்சதம். இம்மை பயனான அறம்பொருள் இன்பத்தையும் கொடுக்கும், மறுமை பயனான வீடு பேற்றையும் கொடுக்கும்.